இன்றைக்கி நண்டு வச்சு ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இதுக்கு மேக்ஸிமம் 20 நிமிஷம் தாங்க டைம் எடுக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி கிரேவி வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹிராஸ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கிலோ நண்டுக்கான அளவுகள் இது. நண்டு 1 கிலோ, 2 பெரிய வெங்காயம், 5 நார்மல் சைஸ் தக்காளி. தக்காளி எதுக்காக 5 சேர்க்குறோன்னா, இந்த ரெசிபிக்கு நம்ம அதிகமாக தக்காளி சேர்க்கணும், அதனால தான். பச்சை மிளகா 3, இது போல் 2ஆக கீறி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் மல்லி இலை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், அரைச்ச தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் குக்கிங்க்கு தேவையான அளவு. தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் தேங்காய் எண்ணெயே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த நண்டை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கிளாஸ் பதம் வந்தாலே போதுமானது. வெங்காயத்தை இது போல் பெரிய சைஸாக கட் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நாம் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். பச்சை மிளகாயையும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும்போது நல்ல வாசனை கொடுக்கும். இது ஒரு 30 செகண்ட் நம்ம வதக்கினா போதும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதுங்க, அதுக்கு மேலே வேணாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் சேர்த்துருக்கிற இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும், அதனால் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா இது கூட வதக்கி விட்டுடலாம். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் இது கூட சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை கலந்து விட்ட பிறகு இந்த நண்டு இந்த மசாலா கூட 2 நிமிஷம் வரைக்கும் வதங்கணும். இந்த 2 நிமிஷம் கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது நண்டோட டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க, அதனால தான் நம்ம தக்காளி அதிகமாக சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை அப்படியே நம்ம இந்த நண்டு கிரேவியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த நண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்த பிறகு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் போல் இதை வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷத்தில் இது நல்லா நம்மளுக்கு வெந்து கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி விட்டால் போதுங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க.
ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி விட்டால் போதுங்க, நமக்கு இந்த டிஷ் தயாராகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டான நண்டு கிரேவி தயாராகிடுச்சுங்க. இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அபவுட் செக்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் உங்களோட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் வீடியோஸில் உங்கள் வீடியோவும் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.